வணக்கம் நண்பர்களே. கோசல் நாட்டில் உழவர்கள் எப்படி இருக்காங்களாம்? தேனீக்கள் மாதிரி. ஆமாங்க. ஒரு தேனீ எப்படி விதவிதமான பூக்களில் இருந்து தேனை சேகரிக்குமோ, அப்படி இந்த உழவர்கள் வயல், குளம், காடுன்னு எல்லா இடத்துலையும் விளையிற பொருட்களை சேகரிக்கிறாங்களாம். இப்போ பாட்டை பார்ப்போம். கதிர்படு வயலின் உள்ள, கடிகமழ் புனலின் உள்ள, முதிர் பயன் மரத்தின் உள்ள, முதிரைகள் புறவின் உள்ள, படுபதி கொடியின் உள்ள, படிவளர் குழியின் உள்ள, மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டு என மள்ளர் கொள்வார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. கதிர் படுவயலின் உள்ள, முதல்ல வயல்வெளி. சூரிய ஒளி பட்டு கதிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சு நிற்குதாம். அந்த வயலில் விளையிற நெல், கம்பு எல்லாத்தையும் உழவர்கள் எடுத்துக்கிறாங்க. கடிகமழ் புனலின் உள்ள, அப்புறம் குளம், குட்டை. கடிகமழ்னா நல்ல வாசனை வீசுறதுன்னு அர்த்தம். அந்த தண்ணியில் தாமரை, அல்லின்னு விதவிதமான பூக்கள் பூத்து மணக்குதாம். அதுலேயும் உழவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. முதிர் பயன் மரத்தின் உள்ள, மரங்களையும் விட்டு வைக்கல, நல்லா முத்தி பழுத்த பழங்கள் எல்லாம் மரத்தில் தொங்குதாம். மா, பலா, வாழைன்னு எல்லாத்தையும் உழவர்கள் அறுவடை செய்கிறாங்க. முதிரைகள் புறவின் உள்ள, புறவுன்னா முல்லை நிலம், அதாவது காடு. அங்கேயும் உழவர்களுக்கு தேவையான பயிர்கள் விளையுது. படுபதி கொடியின் உள்ள, நிலத்தில் படர்ந்து கிடக்கிற கொடிகள்லையும் காய்கனிகள் நிறைய காய்க்குது. படி வளர் குழியின் உள்ள, இது ரொம்ப முக்கியம். நிலத்துக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளையும் கம்பர் மறக்கலை. கடைசியாக மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டு என மள்ளர் கொள்வார். அதாவது தேனீக்கள் எப்படி எல்லா பூக்கள்ல இருந்தும் தேனை எடுக்குமோ, அப்படி உழவர்கள் எல்லா இடத்துலையும் விளையுற பொருட்களை சேகரிக்கிறாங்க. மள்ளர்னா உழவர்கள். கம்பர் உவமையை பயன்படுத்துகிற விதமே தனி அழகுங்க. சாதாரணமாக உழவர்களை பற்றி சொல்லணும்னா, உழவர்கள் வயலில் வேலை செய்கிறாங்க, நெல் அறுவடை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கம்பர் அப்படி சொல்லலை. தேனீக்களை உவமையாக்கி உழவர்களோட உழைப்பையும் நாட்டோட வளத்தையும் ரொம்ப அழகாக நயமாக சொல்லியிருக்கார்.